நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மதர் தெரசா லயன்ஸ் சங்கம் சார்பாக நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சைலேந்திர ராய் தலைமையில் மனோகரன் தலைவர், கண்ணன் முனியாண்டி சாமி மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மாநகராட்சி மேயர் இளமதி கலந்து கொண்டார். இதில் நல்லாசிரியர் விருது பெற்ற 15 ஆசிரியர் கலந்து கொண்டனர். இதில் மாற்றுத்திறனாளி ஆசிரியரான முனைவர் முருகேசன், பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி நல்லவநாயக்கம்பட்டி அவர்கள் கூறுகையில், தமிழக முதல்வர் வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் வழங்குவதில் 4% இட ஒதுக்கீடு கொடுத்து என்னை போல் உள்ள மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. நான் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கேன். என்னோட பேர் முனைவர் முருகேசன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஊனமுற்றவர்களை முதல்ல மாற்றுத்திறனாளிகள் என சொல்லி ஒரு ஏளனப்பட்டு ஏசப்பட்டு இருந்த காலத்தில் மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அடையாளத்தையும் கொடுத்து மாற்றுத்திறனாளிகளை ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதே வேளையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையே தன் கட்டுப்பாட்டில் வைத்து மற்றவர்களுக்கும் விருதுகள் வழங்குவது போல கொடுக்கக்கூடிய தமிழக அரசு கொடுக்கக்கூடிய நல்லாசிரியர் விருதில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு 2 விருதை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு கல்விப்பணி, பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்லாது பள்ளிக்கூடத்திற்கு அப்பால் பல்வேறு நலப்பணிகளை இடைநின்ற மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து அவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி அரசோட நலத்திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு மாநில நல்லாசிரியர் விருது கிடைத்தது. அதை மிக்க மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன். வருங்காலங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் விருதுகளை அதிகப்படுத்தணும். ஏன்னா தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்கிறது. சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு 4% இடஒதுக்கீடை வழங்கி விருதிலும் 4% இடஒதுக்கீடை வழங்கி அவர்களுக்கு மேலும் விருதுகளை வழங்கி அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.